அகஸ்தியரும் கணபதியும் உருவத்தில் சிறியவராவர். மகிமையில் இருவரும் மிக பெரியவர்கள். அகத்தியர் ஆழ்ந்த கணபதி உபாசகரும் ஆவார். கணபதியே காக்கை உருவத்தில் வந்து அகஸ்தியர் தனது கமண்டலத்தில் கங்கை நீர் வைத்திருக்க அதனை தமிழ்நாடு சோறுடைத்து என்று சொல்லும்படியான நிலவளம் பெற காவிரியாக பாய வைத்தார். வாதாபி, இல்வலன் என இரு அசுரர்கள் நயவஞ்சகமாக ரிஷிகளை கொன்று தின்னும் நரமாம்ச பிரியர்கள். மூத்தவன் இல்வலன். வினோத வரமும் பெற்றவர்கள். ஒரு பிராமணன் வடிவில் பக்தி ஸ்ரத்தையாக வேஷம் போட்டுக்கொண்டு ரிஷிகளை போஜனத்திற்கு அழைப்பான். போஜன பதார்த்தங்கள் என்னவென்று பார்த்தால், வாதாபி அசுரனையே மாம்சம் என்று தெரியாமல் ருசியுள்ளதாகவும் மனமுள்ளதாகவும் சமையல் செய்து வைப்பான். ரிஷி போஜனம் முடிந்தவுடன் இல்வலன் தாம்பூலம் கொடுத்து சிரமப்பரிகாரம் செய்து கொள்ளச் சொல்வான். சிறிது சமயம் கழித்து இல்வலன் வாதாபி வா என்று அழைக்க ரிஷி வயிற்றை கிழித்து கொண்டு வாதாபி உயிரோடு வந்து விடுவான். பின்னர் அந்த ரிஷி மாம்சத்தை அவர்கள் ருசித்து உண்பர். இவ்வாறே ரிஷிகளை அவர்கள் வினோதமாக அழித்தனர். அகஸ்தியரிடமும் அவர்கள் இவ்வாறு செய்ய முனைந்தனர். போஜனமும் ஆயிற்று. அகஸ்தியர் கணபதி உபாசகராயிற்றே. கணபதி ஞானம் அருள் ஈந்தார். நிலைமையை புரிந்து கொண்டு இல்வலன் வாதாபி வா என்று கூற ஆரம்பிக்க வாதாபி ஜீர்ணோ பவ என்று கூறி அவன் உயிர் பெற்று வெளியே வர முடியாமல் செய்துவிட்டார். இதைக் கண்ட இல்வலன் அகத்தியர் மேல் பாய்ந்தான். அவர் கணபதியை துதித்து தர்பை புல்லை வீச அவனும் மாய்ந்தான். கணபதி அருளால் இரு அசுரர்கள் மாய்ந்தனரே என்று அகத்தியர் கணபதீஸ்வரத்தில் ஸ்தாபித்த கணபதியே வாதாபி கணபதி என்று ஆகிவிட்டது. துறந்தார் திறமை பெரிது,